விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது. அப்பா, இந்த நாளையிலே நான் நேசிக்கிற, என்னை நேசிக்கிற ஆண்டவரை நீங்க விசாரிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த ஆண்டவரே இரண்டாவது முறை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறது ஒரு நாளும் வீண் போகிறது இல்லை. என்னை நேசிக்கிற, என்னை விசாரிக்கிற, நான் விரும்புகிற ஆண்டவரே, நான் நேசிக்கிற தேசத்துல ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை கர்த்தரை மகிமைப்படுத்தி இன்றைக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஆசீர்வாதங்களை, நன்மையை ஆண்டவரை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்காக ஆண்டவரை இப்போதும் தம்முடைய ஆண்டவரை நேரத்தை உமக்கு முன்பதாக ஆண்டவரை செலவழித்து காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவருடைய கர்த்தாவே தெய்வீக பிரசன்னத்தின் மகிமை, மறைவாக இருக்கிற உத்தமருடைய வசனத்துக்குரிய ரகசியங்கள் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையில ஒரு மகிமையின் பாதையில அவர்களை நடத்தத்தக்கதாக என் ஆண்டவருடைய கிருபை இந்த நாளையில வெளிப்பட வேண்டும் என்று சர்வ வல்லவராய் இருக்கிற உத்தமருடைய சமூகத்துல ஒரு விசை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் நடத்துவீராக. இயேசுராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கலந்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேன். அந்த தேவைக்காக நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் உதவி செய்வார்கள் என்று நம்பி நேசித்து அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களை எவ்வளவு பக்குவமாக பார்த்து கொண்டாலும் நமக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது ஆதரிக்கிறதுக்கு ஆளவே 7 ஊருக்கு அந்த பக்கம் பார்க்குறான், தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் போலீஸில் சொல்லி தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, இல்லாட்டினே நியூஸ் சேனலில் கொடுக்கணும், இந்த மாதிரி ஆளை காணவில்லை, 3 நாள் ஆகிவிட்டது. ஆனால் நான் சொல்கிறேன், அப்பா உயிரோடு இருக்கிறாரு. அவர்கிட்ட சொன்னா பிறர் முகம் பாராமல், பிரத்தியானுக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் விசாரித்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வார். நிச்சயம் பூர்த்தி செய்வார். நம்முடைய வீட்டில் மீட்டிங்கில் சந்திச்சு நான் ஜெபிச்சு கர்த்தருடைய ஆவியானவரால் சொல்லப்பட்ட காரியங்களை விட சிறப்பான காரியங்களை கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. நான் சொல்றேன், கர்த்தருடைய வருகை தாமதித்தால் ஒவ்வொருத்தரும் என்னை போல பெரிய லெவல்ல தேவனுக்குள்ள நிற்க வேண்டும். நான் ஆசைப்படுற காரியம், ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்குள்ள என்னை போல பெரிய இடத்துல நிற்க வேண்டும். ஆண்டவரோடு கூட சேர்ந்து வாழ்கிறதுல நான் மிகவும் அதிகமாக அதை வாஞ்சிக்கிறேன். ஆகையினால எனக்கு அன்புக்குரியவர்களை நீங்க கேளுங்க, நம்முடைய தேவைகள் என்ன தேவைகளா இருந்தாலும் சரி, அவர் தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆண்டவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்தார். தேவைகளை அவர் பூர்த்தி செய்தார், பரிபூரணப்படுத்தினார். ஆகவே இந்த யோவான் 10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூரணப்படுத்துறதுக்கு நான் வந்தேன். அன்றைக்கு அந்த ஆண்டவர் போக்கும் வரவுமாக இருக்கும் போதே ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்கையில் இருந்த நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்து, அவனுடைய உபத்திரவத்தை அறிந்து, வாழ்க்கையுடைய சூழ்நிலையை அறிந்து, அவன் ஆண்டவரை நேசித்து அவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு செவி கொடுத்து நடக்க ஆரம்பித்த போதே, போக்கும் வரவுமாக இருந்த போதே ஒரு மனுஷனுடைய தேவைகளை பூமியிலே பரிபூரண படுத்துகிறதற்காக உதவி செய்வாரே. ஆனால் இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இரட்சகராயிருக்கிற இயேசுவை அவர் கிருபையாய் அனுப்பி இருக்கிறாரே, அந்த கிருபையாய் அனுப்பப்பட்ட கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினால நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற, நம்மை தேற்றக்கூடிய பரிசுத்த ஆவியாயிருக்கிற தேற்றரவாளன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக உதவி செய்யாமல் இருப்பாரோ? உதவி செய்யாமல் இருப்பாரோ? நான் சொல்றேன், கட்டாயமா உதவி செய்வார். அவர் உதவி செய்கிற தேவன். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் உதவி செய்கிற தேவன். ஆதியாகமம் 24:16 அவர் பூர்த்தி செய்கிற தேவன்.
அந்த பரிபூரணமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கு ஒரு 2 விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்தலாம் பாருங்க. ஏசாயா 45:15 எபிரேயர் 10:19 நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க சொல்லி இருக்கிறது, நீங்களும் நானும் அவருடைய கையில அவர் பயன்படுத்துகிற ஆயுதமா இருக்கிறோமா. ஏசாயா 5:15 சொல்லுகிறது, அவருடைய கையில என்ன செய்யறோம், அவருடைய கையில நம்ம ஆயுதமா இருக்கிறோமா, அவர் பயன்படுத்துகிற ஆயுதமா. நான் சொல்றேன், நம்ம எந்த ஒரு நான் சொல்றேன் ஒரு நம்ம ஏதோ நம்ம தோட்டத்துக்குள்ளேயோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம எதிர்க்கணும், ஏதோ ஒன்று வந்து நம்ம விரட்டணும், நம்ம எதிர்க்கணும், ஏதோ ஒன்று நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம்னா நான் சொல்றேன், சிஸ்டர் பேனா வச்சிருக்கிறாங்க, பேனா வச்சுக்கிறோமா, ரைட்டு, ஒரு பேனாவை கையில வச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த பேனாவுடைய முனியில அந்த போல் சரியா வேலை செய்தா மட்டும்தான் மனசுல நினைச்சதை அங்க எழுத முடியும். அந்த போல் மட்டும் அதுல அந்த ஹோலில் இல்லாம இருந்தா நம்ம நினைக்கிறது நினைவாவே இருக்கும், அது பேப்பர்ல என்ன செய்ய, அது செயல்படாது. ஆகையினால இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டுமே ஆனால் இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்கிற சகல நெருக்கங்களில இருந்தும் உபத்திரவத்தில் இருந்தும் நம்மளை விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு கூர்மையான அம்பாய், பலவானுடைய கையில இருக்கிற கூர்மையான அம்பு, நீங்கள் தேவனாலே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம், ஆண்டவருடைய நாமத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆயுதம். அது மழுங்கி இருந்தா செயல்படுமா? ஒரு நாள் மழுங்கி இருந்தா, நீங்க விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களா இருந்தா செயல்படுமா? தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்யாமல் இருந்தா செயல்படுமா? நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வைத்து அவருடைய அபிஷேகத்தினால உங்களை கூர்மையான ஆயுதமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். கூர்மையான ஆயுதமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க சாதாரணப்பட்ட ஆட்கள் கிடையாது, நீங்க மனுஷனோட போராட வேண்டிய ஆட்கள் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தினுடைய சத்துருவா இருக்கிற சாத்தானோட போராடி ஜெயிக்க பிறந்தவர்கள். ஏன்னா நீங்க ஆண்டவருடைய கையில கூர்மையான ஆயுதமாய் இருக்கிறவர்கள். ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளையே, ஒன்று, அவருடைய கையில நாம் அவராலே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறோம். அப்படி பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம் அவருடைய மனதில், அவருடைய பார்வையில், அவருடைய நினைவில் அவர் அதை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு அதை நேசிப்பாரு, எவ்வளவு நேசிப்பாரு. எல்லாரும் வீட்லையும் வண்டி இருக்குல்ல, ஸ்கூட்டி, பைக்கு, மோட்டர் பைக்கு, சைக்கிள், காரு இருக்கு. நான்லாம் பிள்ளைகளை விட அதிகமாக வந்து மோட்டர் பைக்கை லவ் பண்ணுவேன், என் ஒய்ஃபை விட அதிகமாக லவ் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் கேட்பாங்க, இந்த மோட்டர் சைக்கிளுக்கு செலவழிக்கிற காசு இருந்தாலே வந்து வேற மாதிரி ஒரு எதை பண்ணலாமே. அவங்களுக்கு தெரியாத எவ்வளவு காசு செலவழிக்கிறேன்னு. ஏன்னா அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அதை நேசிக்க நாம் அதை சுத்தப்படுத்த நாம் அதை பக்குவப்படுத்த ஆபத்தில்லாமல் விபத்தில்லாமல் அழகாக பிரயாணம் பண்ணி நாம் வீடு திரும்பலாம். அப்ப தேவனுடைய கையில நீங்களும் நானும் அவராலே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமா